கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த 11 மாதங்கள் தேவன் உங்களை என்னை கிருபையாய் பாதுகாத்தார். இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்திற்குள் உங்களையும் என்னையும் அழைத்து வந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 32 அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் சண்டைகள், எங்கு பார்த்தாலும் பொறாமைகள், எங்கு பார்த்தாலும் வாக்குவாதங்கள், பிரிவினைகள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லை, பிரிவினைகளோடு ஒருமனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களில் குடியிருக்கும் என்று. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாதவர்களாய், நிம்மதி இல்லாதவர்களாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. அன்பானவர்களே, இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை தருவார். கலங்காதீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.